Learn to lead. We make winners who lead. Hello viewers, greetings from Learn to Lead Academy. இந்த வீடியோவில் நம்ம TANCET லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், அதாவது TANCET MBA மே 14th அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா, ஒரு ப்ரிப்பரேஷன் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் லைக் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனது, ஓகே எங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் டீட்டெயில்ஸ், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் டவுட், அப்புறம் எனக்கு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க எல்லாருக்காகவும் உங்களுடைய டவுட்ஸ், அதாவது எக்ஸாம் பற்றின எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 8th சண்டே, கம்மிங் சண்டே 7 o'clock ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த செமினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த செமினாரில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் சைட்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த செமினாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி இப்போது எக்ஸாம் பற்றி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த செமினாரில் கேட்கலாம். அது போக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லாஸ்ட் மினிட்ல நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றதும் நம்ம இந்த செமினாரில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹால் டிக்கெட் 2nd May ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், இப்போது எக்ஸாம் டேட் 14th May நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட சாலிடாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 days கரெக்டாக இருக்குது. இந்த 10 daysக்கு வந்து நாங்கள் 2 பேட்சாக வந்து ஆன்லைன் பேட்சஸ் வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்கலாம். எதர் வந்து அவங்க பேசிக் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்தால், பேசிக் பேட்சில் இருந்தால் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேசிக் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். அதாவது நான் இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 daysல வந்து என்னுடைய ஸ்கோர் ஓரளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, நான் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அந்த பார்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ் மட்டும் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்றவங்க பேசிக் பேட்சில் ஜாயின் பண்ணலாம் இந்த 10 daysல. ஸோ இந்த பேசிக் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் கான்செப்ட்ஸோட மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ், எங்களுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் தான். லைக் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து என்னென்ன ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா MDH கான்செப்ட் இருக்குது. ஓகே, லீவிங் அண்ட் ஜாயினிங் கான்செப்ட்ஸ், இந்த 2 கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ கான்செப்ஷுவல் வைஸ் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் கொடுத்தா ஷார்ட்கட், அண்ட் உங்களுடைய பேசிக் ப்ராக்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் இந்த பேசிக் பேட்சில் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா 8870046080 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய நேம் அண்ட் காலேஜ் நேம் போட்டு எனக்கு எந்த பேட்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பேசிக் பேட்சில் ஜாயின் பண்ணால் பேசிக் பேட்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் அவங்க எங்களுடைய சைட்லேருந்து கொடுப்பாங்க. இதே அட்வான்ஸ்டு பேட்ச், மேம் நான் வந்து 60% ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், எனக்கு குவான்ஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் டவுட் இருக்குது, எனக்கு இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஸோ இந்த அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய குவரிஸ் இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ்டு பேட்ச்சில் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் நீங்கள் வந்து அது குவான்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, அண்ட் தென் வேர்பலாக இருந்தாலும் சரி, வேர்பலில் இந்த பேசிக் கிராமர் எனக்கு டென்சஸ் கம்ப்ளீட்டாக வேணும், எனக்கு இதோடைய ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற ரிக்வெஸ்ட் வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அட்வான்ஸ்டு பேட்சில். இது ஒரு அட்வான்டேஜ். அது போக அட்வான்ஸ்டு பேட்சில் வந்து மாக் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அண்ட் தென் 5 ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட், அதாவது MBA கொஷின் பேட்டர்ன் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து 5 ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபுல் லென்த் மாக் டெஸ்ட் உங்களை அட்டன் பண்ண வச்சு அந்த மாக் டெஸ்ட்டை வந்து சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம் ஆன்லைன் கிளாஸஸில். இந்த அட்வான்ஸ்டு பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நிறைய கொடுக்க போகிறோம். இப்போ கம்மிங் சண்டே May 8th கூட நாங்கள் ஒரு 3 hours கண்டினியூஸ் செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அது போக May 13th அண்ட் May 12th 3 hours கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அது போக டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours கிளாஸஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா, கொஷின் பேங்க் அண்ட் தென் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமே இந்த அட்வான்ஸ்ட் பேட்சில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ
இதில் வந்து உங்களுக்கு என்ன அட்வான்ஸ்டு பேட்சில் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். அது போக மாக் டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கோர் வந்து பூஸ்ட் ஆகும். மேம் இல்லை நான் வந்து மாக் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாக் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம், அஃபோர்டபுள் ஃப்ரீ. ஓகே ரைட். எனக்கு வந்து ஆன்லைன் மாக் டெஸ்ட் அண்ட் தென் 5 ஃபுல் அண்ட் மாக் டெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் ஸோ நீங்கள் அந்த மாக் டெஸ்ட் சீரிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ டான்செட் எம்பிஏ பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 100 மார்க்ஸ்க்கு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நியூமரிக்கல் எபிலிட்டி 20, டேட்டா சஃபிஷியன்சி 20, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 20, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பிஸ்னஸ் அனாலிசிஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ் 120 மினிட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 70 to 80 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 100 கொஷின்ஸுமே அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு 70 to 80 கொஷின்ஸ், 100 கொஷின்ஸுமே நீங்கள் கேட்டால் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் 120 மினிட்ஸில் ப்ராக்டிஸ் இருந்தால். ஓகே, நம்மளுடைய ஃபுல் ஃப்ளெஷ்ட் எஃபர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கோர் வந்து மாறும். டான்செட்டை பொறுத்தளவுக்கு லக்கு தான். ஓகே, இதில் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, கேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஐஏஎம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே கேட்டில் வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1 இயர் அவங்க கிளாஸ்க்கு போயிருப்பாங்க, லைக் டைம் இன்ஸ்டியூட் இந்த மாதிரி கிளாஸ் போயிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் வந்து கிராக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பேசிக் மேத்தமேட்டிக்கலும் ரீசனிங் நாலேஜ் இங்கிலீஷ் நல்லாவே இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே டான்செட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க எல்லாருமே உள்ளே வந்தாங்க, அதாவது அவங்க எல்லாருமே டான்செட் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டான்செட்டோட ஸ்கோர் வந்து லைக் ஃபஸ்ட்டு ரா ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஸ்கோர் ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து ரைஸ் ஆகும். அந்த ஹையஸ்ட்டு ஸ்கோர் எந்த ஒரு பையனோ பொண்ணோ யார் எடுக்கிறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் உங்களுக்கு ரா ஸ்கோர் 34 இருக்கலாம், ஆனால் பர்சன்டேஜ் 90 இருக்கலாம், அது பை லாஸ்ட் இயர். பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரா ஸ்கோர் 50, 60 அந்த அளவுக்குலாம் போகும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், டாப் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போடுங்க. எந்த செக்ஷனும் ஒமிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சா போதும், டான்செட் வந்து ஒரு நேம் சேக்காக எழுதுகிறேன், நான் ஆல்ரெடி ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டேன், நேம் சேக்காக எழுதுகிறேன் அப்படின்னா இட் டசன்ட் மேட்டர். ஓகே, நீங்கள் எழுதிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ பிஎஸ்ஜி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்ஜி, எஸ்எஸ்என், குமரகுரு, தியாகராஜ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த காலேஜஸ் எல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணணும் மேம். இந்த காலேஜஸில் வந்து நான் மேனேஜ்மெண்ட் த்ரூ மேனேஜ்மெண்ட் நான் போனால் எனக்கு வந்து நிறைய ஃபீ கேட்குறாங்க. அதே நான் கவுன்சிலிங் வழியாக போனால் எனக்கு ஃபீ ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் எனக்கு லோன் வந்து ஈஸியாக உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். டான்செட் ஏன்னா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற ஸ்கோரில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அது வழியாக த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து ஒரு காலேஜில் சீட் வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்பர் 2, ஃபீ ஸ்ட்ரக்சர் ரெடியூஸ் ஆகும், ஒரு 1 lakh 1.5 lakhs. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 10 days நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், அந்த 1 lakh to 1.5 lakhs நீங்கள் சேவ் பண்ணலாமே. அந்த 10 days நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாம் உங்களால் எந்தெந்த கான்செப்ட்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியுமோ, எந்தெந்த கான்செப்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு லோ காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக்ஸ் நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸே நாங்கள் ஆன்லைன் பேட்சில் எடுக்க போகிறோம். ஸோ அந்த கோர்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எய்ம் பண்ணுற காலேஜ், நீங்கள் அமௌண்ட்டும் சேவ் பண்ணலாம், நீங்கள் எய்ம் பண்ணுற காலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட்? ஓகே, I hope you got some information. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போ டான்செட்டில் வந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். இந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ். ஓகே, அரித்மெட்டிக் கான்செப்ட்ஸ்னால் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா வருஷமுமே ஒரு 3 to 4 கொஷின்ஸ் அதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. பேசிக் ஃபார்முலாஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் தான், அது ஈஸியாக நமக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் ஒமிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பேசிக் ஃபார்முலாஸ் வந்து இருந்தாலே போதும். ஸோ எங்களுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி அண்ட் மென்சுரேஷன் ஆல்ரெடி நாங்கள் இந்த சாட்டர்டே வந்து ஒரு 3 hours எடுத்தோம். அந்த கிளாஸஸோட வீடியோஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸோட வீடியோஸுமே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன பார்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? வொக்காபுலரி கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இப்போ வொக்காபுலரி பொறுத்தளவுக்கு நீங்கள் டெய்லி இன்னையிலேருந்து
10 days இருக்கு இல்லைங்களா, டெய்லி ஒரு 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்கள். 10 days 50 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஓரளவு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 80 to 90 அட்டெம்ப்ட்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 60-70க்காவது நீங்கள் வருவீங்க எக்ஸாம் ஹாலில். அதே ஓகே, வெரி குட். என்னால் 80-90யும் கொடுக்க முடிஞ்சுன்னா இட்ஸ் யுவர் பெஸ்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்டில் பேசிக் கான்செப்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டான்செட் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஈஸியாக அந்த 120 மினிட்ஸில் வந்து ஒரு 90 கொஷின்ஸ் அவங்க அசால்ட்டாக சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அவங்களுடைய ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும். கேட்டில் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நமக்கு கேட்டில் வந்து மார்க்ஸ் போயிடுச்சு, நம்ம நல்ல காலேஜ் போகணும், ஓகேங்களா, அவங்களும் ஹை டாப் காலேஜஸ் தான் எய்ம் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் டான்செட் எக்ஸாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்க தான் உங்களுடைய மெயின் காம்படிட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம எல்லாருமே கொரோனா பேட்ச், நம்ம வந்து லைக் ஆஃப்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணதே இல்லை. ஓகேங்களா, இனிமேல் தான் அந்த ஆஃப்லைன் எக்ஸாம், அதுவும் வந்து கான்செப்ஷுவல் கொஷின்ஸ். நீங்கள் படிச்சுட்டு போகிறது எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் படிச்சுட்டு போகிற கான்செப்ட்ஸில் நீங்கள் அங்கே போய் யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் கோயிங் டு ஃபேஸ். சரிங்களா? ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரைட்? உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுங்க, ரைட்? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பேசிக் கிராமர் ரூல்ஸ் எல்லாருமே பாருங்கள், ரைட்? ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், டென்சஸ். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 கான்செப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் 5 கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரிப்போசிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, 5 synonyms, 5 antonyms, and then 5 preposition, 5 one word substitution. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ரைட்? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொஞ்சம் பாருங்கள். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ரைட்? அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்தளவுக்கு நான் என்ன சொன்னேன், நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஆர்சி வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. டெய்லியும் உங்களால் எவ்வளோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்க முடியுமோ, 5 to 10 கொடுத்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா லாஸ்ட் 10 days தான் இல்லையா? இந்த லாஸ்ட் 10 daysல நீங்கள் போடுற எஃபர்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன், இட் வில் மேக் அ சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நல்ல ஸ்கோர், பை லக், உங்களுக்கு லக் இருந்தால் நல்ல ஸ்கோர் வரும். அந்த நல்ல ஸ்கோர் வந்தால் அதுக்கேற்றவரை நீங்கள் காலேஜஸ் வந்து நீங்கள் எய்ம் பண்ண முடியாத பெரிய காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சீட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதே வந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ண போகிறீங்க. இந்த டான்செட் எக்ஸாம் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த 10 daysல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பை லக் நல்ல ஸ்கோர் வந்துடுச்சு, கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ரைட்? இப்போ கிரேட் ஏ காலேஜஸ், கிரேட் பி காலேஜஸ், கிரேட் சி. இப்போ நான் பேசிக்கில் இருக்கேன், ஓகேங்களா, நான் பேசிக்கில் போய் ஒன்றுமே படிக்க மாட்டேன்னு பண்ணால் எனக்கு கிரேட் சி கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு காலேஜ். ஆனால் கிரேட் பி காலேஜ் கிடைக்கணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும். கிரேட் ஏ காலேஜ் கிடைக்கணும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணும். இந்த 10 daysல நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? கிரேட் ஏ காலேஜஸில் நீ படித்து வெளியே வந்தால் கண்டிப்பாக மாதம் 40,000 to 45,000 சேலரியோடு வருவேன். கிரேட் பி காலேஜஸ் அப்படின்னா 20 to 25, கிரேட் சினா 20க்கு கீழே தான். அப்போ உங்களுடைய லைக் கெரியர் நீங்கள் 45ல் ஸ்டார்ட் பண்ணணுமா 15ல் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றது இந்த 10 days தான் டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா, உங்களுடைய குவாலிட்டிஸ் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, ஆனால் அதுக்கான ரெக்வயர்ட் பர்சன்ஸ் தான் இல்லை. இப்போது யூபிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிஏல வந்து 108 வேகன்சிஸ், ஆனால் அவங்க எடுத்தது 70 தான். அதுக்கு அவங்க எக்ஸாம் வச்சு ஓகே 10 days எஸ்எஸ்பி நடத்தி எடுத்தாங்க, ஆனால் 70 தான் எடுத்தாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் 108 வேகன்சிஸ், ஆனால் அவங்க ஃபில் பண்ணது 60 to 70 அவ்வளோதான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் அந்த ஸ்கில்லோடு இல்லை. நீங்கள் அந்த ஸ்கில்லை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டான்செட்டும் கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் அதுவும் கிளியர் பண்ணலாம். நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, வாட் எவர், உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது, ரைட்? இப்போ நான் வந்து ஓரளவு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 10 days ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கிரேட் ஏ காலேஜஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. கிரேட் ஏ ஒரு மார்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டான்செட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த எக்ஸாமுக்காக காம்பீட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். உங்களால் முடிஞ்ச பாசிபிள் மார்க்ஸ் அண்ட் பாசிபிள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் இந்த 10 days லாஸ்ட் 10 daysல நீங்கள் கொடுங்க. டெஃபினட்டாக உங்களால் ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கி நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களுடைய ஸ்கோர்ஸ் வரட்டும். தென் அந்த ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸும் நாங்கள் உங்களுக்கு தரோம்.
இப்போது அட் ப்ரெசென்ட் எந்தெந்த காலேஜஸில் எப்படி பிளேஸ்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயில்ஸும் நாங்கள் எங்களுடைய ஃபர்தர் வீடியோஸில் தரோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். 10 days நம்ம என்ன படிக்க முடியும், ஆனால் 10 days will make a magic. ஓகே, நம்ம போடுற சின்ன சின்ன எஃபர்ட் வந்து அது பெருசாக வெளியே வரப்போ அதோடைய அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யூ கேன் என்ஜாய் த லைஃப். ஓகே, ஸோ 45 உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 1 year நீங்கள் இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகுறப்போ 60 நீங்கள் கோட் பண்ணலாம். அதே 15 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 1 year நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறப்போ 30 தான் கோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 10 to 10 years நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம். டாப் காலேஜஸ்லேருந்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸோடைய கேரியர் எப்படி இருக்குது, லைக் மற்றபடி இந்த லோ காலேஜஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். கிரேட் A, கிரேட் B, கிரேட் C. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் கைஸ். ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ரைட் நவ். இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னாலும் வி ஆர் ப்ரொவைடிங் அ கிரேட் சான்ஸ் இன் ஆன்லைன் பேட்ச். ஸோ அந்த ஆன்லைன் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது பண்ணல அப்படின்னாலும் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ் ரொம்ப ஈஸி. நிறைய பிஸ்னஸ் அனாலிசிஸ் நெட்டில் இருக்குது. டெய்லி 2 questions ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 20 marksல வந்து 10 to 15 ஸ்கோர் பண்ணலாம். கேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிஸ்னஸ் அனாலிசிஸ் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் அந்த கான்செப்ட்ஸில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, உங்களுடைய இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்புட் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டான்செட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு May 8th நாங்கள் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறோம் 7 o'clock. அந்த செமினாருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அது போக ஆன்லைன் பேட்சஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, யூ கேன் ஜாயின். ஓகே, இந்த கிளாஸ். தேங்க்யூ கைஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஆல்ரெடி வந்து டான்செட் 2021 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி சேனலில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம் ரிகார்டிங்காக கொடுக்க போகிறோம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ கைஸ். Learn to lead. We make winners who lead.